Hi friends, welcome to my recipes in Tamil. இந்த வீடியோல மட்டன் கிரேவி எப்படி டேஸ்டா செய்யணும் தான் பார்க்க போறோம். இந்த மட்டன் கிரேவி பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே சமயம் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மட்டன் கிரேவி சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்போ இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடயே 4-5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க. வர மல்லி வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட வர மல்லி இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க வெங்காயம் தக்காளி வதக்கும் போது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு இஞ்சி சேர்த்திக்கோங்க. தேங்காய் இஞ்சி ரெண்டுமே சேர்த்துனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை சேர்த்திக்கோங்க. அது கூடயே ஒரு பிரியாணி இலை. இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அது கூடயே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு தக்காளி நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மசாலா வறுக்கும் போதே நான் வந்து மல்லி வந்து 4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நீங்கள் மசாலா வறுக்கும்போது மல்லி ஆட் பண்ணல அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்துக்கிற பொடி எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து ஈரல் மட்டும் சேர்க்கல. ஈரல் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி குக் பண்ணணுன்னு கடைசியில் நான் சொல்கிறேன். மட்டன் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிற மசாலா எல்லாமே மட்டன் நல்லா கலந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணும்போது மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிடும். மட்டனில் நல்லா மசாலா வந்து நல்லா இறங்கிடும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 6 to 7 விசில் வரைக்கும் வரட்டும். இதுவே மட்டன் கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுன்னா, அதாவது முத்துன ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு 10 விசில் கூட விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நமக்கு மட்டன் கிரேவி ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஈரல் வந்து வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் மட்டன் கூடிய ஈரலையும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா 10 விசில் விட்டு எடுக்கும்போது ஈரல் வந்து கண்டிப்பாக கரைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம ஈரலை மட்டும் தனியாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு குழம்பு மறுபடியும் சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு ஈரலை சேர்த்திக்கலாம். ஈரலை சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வரட்டும். இப்போ ஒரு 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு எல்லாமே நீங்கள் தனியாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிக்கிறோம். உங்கள்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இருந்ததுனாலும் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் செய்யும்போது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். பார்க்கும்போதே மட்டன் கிரேவி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த மட்டன் கிரேவி பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மட்டன் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே, அதாவது ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த மட்டன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.